guys, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா it's a new product from Pat McGrath. Yeah, Pat McGrath வந்து ஒரு new product பார்க்க போறோம் and it is a new launch in India. So அது என்ன product நீங்க guess பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Yeah, this is the one guys. Yeah, I think you guessed it right. It's bronzers. Yeah, bronzers வந்து recent timesல வந்து அவங்க இந்தியால ஆட் பண்ணிருந்தாங்க. So I was shocked that it was there in India because long time nano and I was pinging Nykaa a lot of times like please add on more products in Pat McGrath and solite but finally they have added something. So Pat McGrath la இந்த bronzes பத்தி தான் பார்க்க போறோம். So wait பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். I am really happy that they have done but அதுலயும் ஒரு ஒன்று இருக்கு. அது என்ன பட் அப்படின்னா எல்லா கலர்ஸுமே இல்லை. it doesn't have lot of colors. Like இனிஷியலாக ஒரு 3 கலர் was missing guys. ஆமாம், ரொம்ப missing. I was so sad because I wanted the whole collection of this palette and yes, I have the whole collection from Nykaa. கண்டிப்பாக என்கிட்ட இருக்குது. நான் உங்ககிட்ட அதை காட்டணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ வெயிட் பண்ண ஃபஸ்ட் நம்ம பேக்கேஜை பார்த்தலாம். ஸோ இதுதான் கைஸ் பேக்கேஜிங். ஸோ இந்த மாதிரி ஆனால் ஒரு பீச் கலரில் ஒரு பேக்கேஜிங் கொடுத்துருக்காங்க. ஐ டோன்ட் நோ வாட் கலெக்ஷன் இட் இஸ். பிரிஜிடனா என்னன்னு தெரில, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்குது. மேபி பிரிஜிடன் கலெக்ஷனாக கூட இருக்க வாய்ப்பு உண்டு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவு த பிரான்ஸ் பேக்கேஜிங். ப்ளஷுக்கு எப்படி ஓப்பனிங் இருக்குமோ அதே மாதிரி அந்த கோல்டெல்லாம் நல்லா ஒரு ஃபீல், எம்பாசிங் ஃபீல் இருக்குது. நல்லா அழகாக ஒரு ஃபீல் கொடுக்குது. ஓகே, உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா பின்னாடி இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரைஸ் ஆஃப் திஸ் ப்ராடக்ட் இஸ் 4,900 rupees இன் இந்தியா. இந்தியாவில் 4,900 rupees இருக்குது. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஒன் ஐ சே. அண்ட் தென் தட்ஸ் அபவுட் த பேக்கேஜிங். நம்ம வந்து நைக்கா வெப்சைட்டில் பார்க்கலாம். நைக்காவில் தான் நான் அதை வாங்கியிருந்தேன் பிகாஸ் நைக்காவில் மட்டும்தான் பேட் மேக்ரத் இருக்குது. அண்ட் தென் இது கூடயே பிரான்சஸ் கூடயே ஒரு குவாடு இருக்குது. அண்ட் தென் அந்த குவாடுமே என்கிட்ட இப்போ இருக்குது. பட் தட் இஸ் சம் அதர் வீடியோ. ஐ ஜஸ்ட் ரிவீலிங் இட் யூ நவ். ஓகே, சம் அதர் வீடியோவில் அந்த குவாட் பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நைக்கா வெப்சைட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்த பேலட்டை பற்றி. ஸோ இதில் வந்து 4,900 rupeesன்னு போட்டிருக்குல்ல, பட் நைக்கா வெப்சைட்டில் 4,000 rupees தான் போட்டிருக்கு. ஓகே, அண்ட் தென் I bought it in offer as you know. இது என்ன ஆஃபரில் நான் வாங்கினேன் அப்படின்னா, this is I think February monthல வந்து ஒரு pay day or something ஒரு ஆஃபர் வந்து பிங்க் சேல் சம்திங் ஒரு ஆஃபர் வந்துச்சு. Nykaa was giving 30% off on everything. 25 to 30% ஆஃபரில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ I bought this in 20-25%. This is a new launch, no? New launch அதுவும் ஆஃபரில் இருக்குன்னா I wanted to grab it guys. I think I have no collection. Like என்கிட்ட வந்து bronzes வந்து இந்த மாதிரி எல்லா கலர்ஸும் இல்லை. It was lagging in my kit as well. So I have few colors one on here and there இருந்துச்சு. பட் எனக்கு வந்து இதை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். I was eyeing NARS. NARS வந்து ரொம்ப நாளாக லான்ச் ஆகிருந்துச்சு. NARSல இருக்கு எல்லா ஷேட்ஸும் இந்தியாவில். ஸோ I was eyeing that, and then இது வந்ததும் I was so happy and then I grabbed the chance to buy this thing. Okay, so MRP வந்து நான் எவ்வளோக்கு வாங்கினா 3,000 நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 3,000 or 2,3 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் ஐ கிராப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் திஸ் பேலட். ஓகே, ஸோ வந்து each I bought in 3,000 rupees. நான் எல்லா ஷேட்ஸுமே வச்சுருக்கேன் ஃபார் யோர் ரெஃபரன்ஸ். ஓகே, நீங்களும் அதை வந்து பார்த்து உங்களுக்கு என்ன ஷேடுன்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். தட்ஸ் வை ஐ எம் ஹியர் ஃபார் யூ கைஸ். ஆல்சோ யூ கைஸ் ஷுட் சப்போர்ட் மீ பை சப்ஸ்கிரைபிங் அண்ட் ஷேரிங் திஸ் வீடியோ டு எவ்ரிவன் ஹூஸ் wanted to see the swatches and everything. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பேலட்டை பார்த்துடலாம். ஸோ பேலட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ப்ரான்சர் பேலட் எப்பயுமே ப்ளஷுக்கு எப்படி வருமோ அதே மாதிரி சேம் பேலட்டில் கொடுத்துருக்காங்க. பேட் மேக்ரத் எழுதியிருக்காங்க. பின்னாடி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இதுவும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க கைஸ். இட்ஸ் ஸோ சேட். எனக்கு இந்த பேக்கேஜிங் பிடிக்கல, உண்மையாகவே பிடிக்கல கைஸ், ரியலி பிடிக்கல. ஏன் இப்படி கொடுத்தாங்க? இந்த பட்டன் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? மேக்னெட்டிக்கில் கொடுத்துருக்கலாம். அதுதான் என்னோட ஓன் வாட் சே, எனக்கு அது பிடிக்காத விஷயம் இது மட்டும் தான் இந்த பேலட்டில். ஓகே, ஸோ பேலட்டை பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து பிரான்சர். உள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து எப்பயும் போல் வந்து ஒரு எம்பாசிங் கொடுத்துருக்காங்க.
உள்ளே வந்து கிரீடம் அதாவது க்ரௌன் சிம்பிள் உள்ள இருக்குது. ஐ திங்க் திஸ் இஸ் பிரிஜிட்டன் நினைக்கிறேன். ஒரு மிரரும் இருக்குது. ஓகேவா? ப்ராடக்ட் வந்து நீங்கள் 18 months யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணக்கப்புறம் 9.5 grams ஆஃப் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் இட். அண்ட் தென் வேறு டீட்டெயில்ஸ் இதுதான் கைஸ் டீட்டெயில்ஸு. ஸோ நான் வந்து 5 ஷேடு இருக்குது. மைக்காவில் 5 ஷேடுமே இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஷேட் இஸ் பிரான்ஸ் நிர்வாணா. ஓகே, ஸோ இதுதான் அந்த பிரான்ஸ் நிர்வாணா. ஓகே, ஸோ வந்து உள்ளே நம்ம டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம் என்னன்னு சொல்லிட்டு. பிளெண்டபிள் லைட் வெயிட் bronzer designed to create sun sculpted definition that leaves skin perfected and blurred with a naturally radiant glow. This luxuriously soft powder bronzer will leave you radiant from sunrise to sunset. Pat McGrath's first ever bronzer range is infused with refined golden pearls to balance red and golden and neutral tones while adding dimensional warmers to all the complexions. The result: smooth, silky and seductive skin. Micro velvet powder, blurring and perfecting, buildable, mistake-proof formula, demi-matte and pearl finish, vegan, naked desire pairs well with skin fetish, sublime perfection foundation, light one. Okay. சரி, ஓகே. ஸோ வந்து இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு பேட் மேக்கப் வெப்சைட்லேயும் போய் பார்த்தீங்கன்னாவே இருக்கும். ஸோ எந்த ஷேட் ஆஃப் ஃபவுண்டேஷன் ரேஞ்சில் வந்து எந்த ப்ரான்ஸர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம கெஸ் பண்ணி நம்ம வாங்கலாம். அதுக்காக அவங்க கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. லைட் டு லைட் 5 ஃபவுண்டேஷன் வச்சுருக்கவங்கெல்லாம் நேக்கட் டிசைர் அப்படின்றத வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்கு. பட் நம்மக்கிட்ட அது இங்கே இல்லை கைஸ். ஓகே, ஸோ அதை நீங்கள் பார்க்காதீங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்காங்க நைக்காவில். ஸோ அதனால் அப்படி இருக்குது. ஓகே கைஸ், ஸோ திஸ் இஸ் அ டிஸ்கிரிப்ஷனு. ஸோ இது வந்து டெமி மேட் அண்ட் பேர்ல் ஃபினிஷில் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ப்ராடக்ட் ஸோ அதுதான் சொல்ல நினச்சேன். நமக்கு வந்து சொன்ன மாதிரி வெப்சைட்டில் வந்து ஐ திங்க் தே ஹாவ் 7 ஷேட்ஸ் இருக்குது பேட் மேக்கப் வெப்சைட்டில். இங்கே நம்ம இந்தியாவில் மிஸ் ஆனது ஃபர்ஸ்ட் 3 ஷேட்ஸ். இட் வாஸ் அ லைட்டஸ்ட் ஷேட். அது வந்து ஃபேர் ஸ்கின் டோன்ஸ்க்கு வெரி லைட் டு ஃபேர் ஸ்கின் டோன்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இங்கே இல்லை இப்போது. அது என்னென்னா நேக்கட் டிசைர் கிடையாது, நியூட் ஹனியும் இல்லை, அதுக்கப்புறம் பிரான்ஸ் டான் அதுவுமே இல்லை. ஸோ இந்த 3 ஷேடுமே இந்தியாவில் கிடையாது. ஓகே, ஏன் அதை கொண்டு வராமட்டாங்க எனக்கு தெரியல. பட் அதுவும் கொண்டு வந்திருக்கலாம். மேபி ஃபேர் டோன்ஸு இங்கே எவ்வளோ ஃபேர் டோன்ஸ் இருக்காங்க. அண்ட் தென் கிளைண்ட்ஸ் ஃபுல்லாக ஃபேர் டோன்ஸ் தான் வருவாங்க. வெரி லைட் டு ஃபேர் டோன்ஸ் சொல்கிறேன் வச்சுருக்கலாம். பட் they didn't bring them as well. I don't know why. ஓகே, ஸோ நம்ம வந்து உள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஷேட் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நிர்வாணா. ஸோ அதுதான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து பிரான்ஸ் நிர்வாணா. ஸோ இதுதான் லைட்டஸ்ட் ஷேட் ஆஃப் பிரான்ஸ் இன் இந்தியாவில். ஓகேவா? ஸோ இந்தியாவில் இதுதான் லைட்டஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வார்ம் டேண்ட் பிரான்ஸ். ஸோ இப்படி தான் அதை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது என்ன மாதிரியான பேட் மேக்கப் ஃபவுண்டேஷன் ஷேட்ஸ்க்கெலாம் ரெஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் 15 to மீடியம் 20 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் இஸ் ஆஸ் அ பிரான்சர். இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் கிவிங் இட். நான் வந்து M21 யூஸ் பண்ணுறேன். ஆஸ் ஐ செட் M21 இஸ் லிட்டில் பிட் டார்க்கர் ஃபார் மீ. ஐ திங்க் இஃப் ஆஸ் பர் திஸ் வாட் இஸ் சே அவங்க கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் படி எனக்கு இந்த ஷேடு வந்து கரெக்டாக இருக்கணும், பிரான்சிங் ஷேடு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸோ தெரியல, நம்ம அப்ளை பண்ணும்போது தான் தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன் பிரான்ஸ் நிர்வாணா முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஒன் இஸ் டெசர்ட் க்ளோ. டெசர்ட் க்ளோ காட்டுறேன். This is desert glow. Desert glow. So இதுதான் guys desert glow. ஓகேவா? உங்களுக்கு நான் எல்லா ஷேட்ஸும் காட்டுறேன். ஏன் இப்படி நான் ஸ்பெஸ் பண்ணிகிட்டே இருக்கேன்னா உங்களுக்கு கலர் தெரியணும். ஏன்னா லைட் அடிச்சு அது ஒரு பிரைட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் ஆப்டான கலர். இப்போ உங்களுக்கு தெரியுதில்ல, அதுதான் ஆப்டான கலர். ஓகே, ஸோ
ஸோ இது வந்து டெசர்ட் க்ளோ. ஸோ டெசர்ட் க்ளோவுக்கு என்ன டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். டெசர்ட் க்ளோவுக்கு என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா டேண்ட் ப்ரான்ஸ் வித் ஸ்பார்க்லிங் கோல்டன் பால். ஸோ இதுதான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து மீடியம் 15லேருந்து மீடியம் டீப் 22 ஷேட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ஷேட் ரேஞ்சில் நீங்கள் இருந்தீங்கன்னா யூ கேன் ட்ரை திஸ் ஒன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Bronze Divinity, அதுதான் நெக்ஸ்ட் ஷேடு. This is nice color. Bronze Divinityக்கு என்ன பேர் டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெரகோட்டா பிரான்ஸ். ஓகே, டெரகோட்டா பிரான்ஸ். ஸோ உங்களுக்கு காட்டுறது தெரியுதா? இப்போ நல்லா தெரியுது. This is terracotta bronze. Okay, this is terracotta bronze. ஓகே, இது வந்து என்ன ஷேட்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மீடியம் டீப் 22லேருந்து மீடியம் டீப் 27 அந்த ஷேட் ரேஞ்சில் இருக்கவங்களாம் இந்த ப்ரான்ஸ் ஷேட் யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பர்னிஷ் ஹனி. ஓகே, திஸ் இஸ் பர்னிஷ்ட் ஹனி. வார்ம் ஆம்பர் bronze அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, வார்ம் ஆம்பர் bronze. Hopefully you guys can see the color. Yeah, you can see now. நைஸ். ஸோ இது என்ன ஷேட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மீடியம் டீப் 25லேருந்து டீப் 30 அவங்களுக்குலாம் இந்த ப்ரான்ஸில் எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 25லேருந்து மீடியம் டீப் 25லேருந்து டீப் 30 வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்கு. ஓகே, அண்ட் தென் த டார்க்கஸ்ட் ஷேடு, இதுதான் லாஸ்ட் ஷேடு பேட் மேக்ரத்துலேயே பார்த்தீங்கன்னா விச் இஸ் bronze mahogany. இது வந்து நியூட்ரல் ரிச் bronze, neutral rich bronze. Okay, sheet தெரியுதா? Wow, nice one. Neutral rich bronze, so good. Okay, இது என்ன டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா டீப் 30லேருந்து டீப் 33 வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. டீப் 30லேருந்து டீப் 33 வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்கு. நைஸ். ஓகே, நான் இப்போ வந்து கையில் ஸ்வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ ஓகே guys, ஸோ ஸ்வாட்சஸ் பண்ணிட்டேன். தீஸ் ஆர் த ஸ்வாட்சஸ். ஹோப் யூ guys can see the swatches. ஸோ இதுதான் guys swatches. லைட்டஸ்ட் டு டார்க்கஸ்ட் நான் போட்டிருக்கேன். ஓகே, உங்களுக்கு தெரியுதா? ஃபஸ்ட்டு ஒன் வந்து இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ரான்ஸ் நிர்வாணா. நெக்ஸ்ட்டு வந்து டெசர்ட் க்ளோ. ஓகே, அதுக்கடுத்து வந்து பர்னிஷ்ட் ஹனி, சாரி ப்ரான்ஸ் டிவினிட்டி, அப்புறம் பர்னிஷ்ட் ஹனி, அப்புறம் வந்து ப்ரான்ஸ் மொஹகனி. ஓகே, ஸோ லைட்டஸ்ட் டு டார்க்கஸ்ட் நான் போட்டிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த ஷேப்ஸ் ரெஃபரன்ஸ் இஃப் யூ வாண்ட் டு see. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்வாட்ச் பண்ணலாம் ஃபேஸில். ஸோ ஃபேஸில் வந்து இப்போது லைட்டாக ப்ளஷ் இருக்குது. ஃபார் த சேக் ஆஃப் வீடியோ I'm just going to remove the blush alone. ப்ரான்சர் நான் எதுவும் போடல, ஹைலைட்டர் போடல. ஓகே guys, ஸோ பேஸ் நான் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணியிருக்கேன். ப்ளஷ் எதுவும் இல்லை. ஐ ஜஸ்ட் செட் இட் வித் மை ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர். ஓகேவா, அது மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் பண்ணல. ஸோ ஆஸ் பர் தேர் சேயிங் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து இட்ஸ் ப்ரான்ஸ் நிர்வாணா. ஸோ ப்ரான்ஸ் நிர்வாணா எனக்கு சூட் ஆகும்னு போட்டிருக்கு. அதாவது மீடியம் 15 டு மீடியம் 20. ஐ செட் மீடியம் 21 தான் நான் யூஸ் பண்ணுறேன். பட் மீடியம் 21 எனக்கு வந்து டேப்லெட் லைட்டாக இருக்குன்னு சொன்னேன். ஸோ மீடியம் 20க்குள்ளே இருக்கிறதுனால எனக்கு செட் ஆகும் ஐ ஃபீல். லெட்ஸ் ட்ரை இட் அவுட். ஓகே, ஸோ மீடியம். ஸோ ஐம் ஜஸ்ட் டேக்கிங் a new brush. ஓகே, நியூ ப்ரஷ். ஒரு சைடில் வந்து I'm just gonna use the bronze nirvana.
This is Bronze Nirvana. So Bronze Nirvana பக்கத்துலயே வந்து Desert Glow காட்டுறேன். Desert Glow தான் நெக்ஸ்ட் ஷேடு. ஆமாம். ஸோ பக்கத்தில் காட்டுறேன். கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு காட்டிட்டு ஐம் யூஸ் கணும் டூ. ஓகே, இது Bronze Nirvana. ஓகே, இதுதான் கைஸ். ஸோ Bronze Nirvana லெஃப்ட், இது Bronze Nirvana, இது Desert Glow. ஓகே, ஸோ ஷேட்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஓகே, ஸோ இப்போ அதுதான் பண்ண போகிறோம். Bronze Nirvana இங்கே, Desert Glow இங்கே நான் போடுறேன். ஓகே, ஸோ Bronze Nirvana, Bronze Nirvana. Okay, தெரியுதா Bronze Nirvana? What do you guys think? நல்ல ஒரு பிக்மெண்ட் இருக்கு. ஓகே, ஐ திங்க் யூ கைஸ் கேன் சீன்னு நினைக்கிறேன். ஒரு லைட் ப்ரான்ஸ்ட் எஃபெக்ட் இருக்கு. தெரியுதா இங்க? ஐம் ஜஸ்ட் blending it. Oh, nice color. நல்ல ஒரு லைட் ப்ரான்ஸ்ட் எஃபெக்ட் இருக்கு. ஸோ ஏன் ஷேட் இருக்கிறீங்க அப்படின்னா Bronze Nirvana could be like this. லைட்டாக ப்ரான்ஸ் பண்ண மாதிரி இருக்கும், வெரி லைட்டாக. இது நீங்கள் ஏன் இது ஓகேன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ப்ரான்சர் வந்து நிறைய அப்ளை பண்ணிடுவீங்கன்ட்டு ஒரு பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை எவ்வளோ அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு அவ்வளோ பிக்மெண்டேஷன் உங்கள் ஸ்கின்ல தெரிய போகிறதில்லன்னு நான் நினைக்கிறேன். லைட்டாக ஒரு டென்ட் இங்கே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, மேபி நீங்கள் இன்னும் லைட்டர் ஷேட் ஆஃப் கன்சீலிங் பண்ணுவாங்கல்ல காண்டருக்கு, ஸோ அது பண்ணும்போது யூ கேன் see this a lot பெட்டர்னு நினைக்கிறேன். பட் எனக்கு நல்லாவே தெரியுது, இங்கே உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் கேமராவில். ஓகே, ஸோ திஸ் இஸ் இட். ஸோ லைட்டர் ஷேட்ஸ், அதாவது மீடியம் ஸ்கின் டோன்ஸ்க்கு இருக்கும்போது அவங்களுக்கு இது கொஞ்சம் டார்க்கராக இருக்கும், அவங்க இது லைட்டைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இதுவே மீடியம் ஸ்கின் டோன்ஸ்க்கு நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து Desert Glow. Desert Glow வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நெக்ஸ்ட்டு கலரில் மீடியம் 15 to மீடியம் 22 அந்த ஷேட் வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து இதோட கொஞ்சம் டார்க்கர் ஷேடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் ஃப்ளிப் பண்ணி இன்னொரு சைடில் யூஸ் பண்ணுறேன் ப்ரெஷ்ஷு. நல்லா பவுடரியாக இருக்கா. ஓகே, மொமெண்ட் ஆஃப் ட்ரூத். ஓ வாவ், திஸ் இஸ் நைஸ் ப்ரான்ஸ். தெரியுதா உங்களுக்கு? நல்ல ஒரு ப்ரான்ஸ் கலர். வா, இதோட இது இன்னும் நல்லா தெரியுது. தெரியுதா உங்களுக்கு நான் போட்டது? ஓ நைஸ் கலர். ஐ திங்க் இது இன்னும் நல்லா என் ஸ்கின்னுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது அவ்வளோவா ரொம்ப தெரியல, பட் இது இன்னும் நல்லா தெரியுது. நல்லா ஒரு வார்ம்த் கொடுக்குது. ஸோ இது டிஸ்கிரிப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேண்ட் ப்ரான்ஸ் வித் ஸ்பார்க்லிங் கோல்ட் பேர். ஓகே, இது லைட்டாக ஸ்பார்க்கிள்ஸ் இருக்குது. இந்த ஷேடில் லைட்டாக கொஞ்சம் ஸ்பார்க்கிள்ஸ் இருக்குது கைஸ், மற்றதில் இல்லை. ஸோ இந்த டெசர்ட் க்ளோவில் மட்டும் கொஞ்சம் ஸ்பார்க்கிள்ஸ் இருக்குது, கோல்டன் ஸ்பார்க்கிள்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இன்னும் க்ளோஸராக உங்களுக்கு காட்டுறேன், இப்போ உங்களுக்கு தெரியும். தெரியுதா ஸ்பார்க்கிள்ஸ்? Hope you guys can see the sparkles. Okay, so இது வந்து Bronze Nirvana this side, and this side is Desert Glow. So Desert Glow கொஞ்சம் நல்லா ப்ராமினெண்ட்டாக எனக்கு இன்னும் நல்லா தெரியுது. இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. நல்லா டேண்டான ஒரு லுக் இருக்குது. ஓகே, ஸோ ஸோ இப்போ நான் திருப்பியும் பேஸ் ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ பேஸ் பண்ணியாச்சு காய்ஸ். இப்போ மீதி 2 ஷேட்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஷேட் பார்த்தீங்கன்னா Bronze Divinity அண்ட் Burnish Honey. இதுதான் நெக்ஸ்ட் ஷேட்ஸ் ஆஃப் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா. ஸோ Bronze Divinity பார்த்துடலாம். ஸோ இதுதான் Bronze Divinity. ஓகே, ஸோ பக்கத்துலேயே வந்து Burnish Honey. இது தொடர்றதே பயமாக இருக்குங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 2 shades guys.
ஸோ லெஃப்டில் இருக்கிறது bronze divinity, ரைட்டில் இருக்கிறது burnished honey. ஓகே ஓகே தெரியுதா? Sorry, I'm not handling it right. Okay, தெரியுதா guys? This is burnished honey. Okay, கொஞ்சம் டார்க்கா இருக்கு பாருங்க. தெரியுதா? I'm showing it right. Sorry guys. நான் தெரியுது. ஓகே ஸோ இதுதான் கைஸ் வந்து 2 ஷேடு. ஸோ எனக்கு கொஞ்சம் ரொட்டேட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே ஸோ இங்கே வந்து நான் bronze divinity வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஐம் ஜஸ்ட் டேக்கிங் சம் நியூ ப்ரஷ். ஸோ நியூ ப்ரஷ் ஒரு சைடில் பண்ண போகிறேன். சேம் bronze divinity நான் லைட்டராக எடுக்கிறேன் பிகாஸ் ஐ திங்க் திஸ் இஸ் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பிக்மெண்டேஷன்றதுனால. ஓ நைஸ் கலர் தெரியுது உங்களுக்கு bronze லுக்கு. நைஸ். கொஞ்சம் இதில் ரெட் டோன்ஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். வார்மாகவும் இருக்குது பட் அட் த சேம் டைம் கேன் see red as well. தெரியுதா உங்களுக்கு நல்லா நான் பண்ணுறது? நைஸ் கலர். தெரியுதுங்களா? yeah, it is so nice how this looks on my skin. இன்னும் நல்ல ஒரு டேண்டான bronze look கிடைக்குது. This is bronze divinity guys. Okay, so next வந்து burnished honey. This is further more darker than that one. Okay, so இது வந்து bronze honey, sorry, burnished honey. This is burnished honey. Okay, burnished honey. இன்னொரு சைடில் flip பண்ணி I'm just taking it. Oh, this is so dark. கொஞ்சம் லைட்டாக எடுக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? வாவ், திஸ் இஸ் ஸோ டார்க்கர். பட் எனக்கு டார்க்கராக இருக்குது. பட் அந்த ஸ்கின் டோனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இட்ஸ் கோயிங் டு பி ஷோயிங் ஆன் தட். ஓகே, இட்ஸ் ரியலி நைஸ் கலர். I know I'm applying a lot and the location is not seem to be apt. It's okay, but for sake of video I'm just doing it like that. Okay, ஃப்ரீ ஹேண்டடாக செஞ்சிட்ருக்கேன். பாருங்கள், நான் கொஞ்சம் பிளண்ட் பண்ணோடனே இட்ஸ் கான் அவே. ஸோ அதனால் நீங்கள் அதுவும் பண்ணிக்கலாம். ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, யா, நைஸ். திஸ் இஸ் ஆல்சோ நைஸ். திஸ் இஸ் ஆல்சோ நைஸ். எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ யா, ஸோ வந்து இது வந்து burnished honey இந்த சைடில் இருக்கிறது. ஓகே, திஸ் இஸ் burnished honey and this is bronze divinity. Okay, bronze divinity and then burnished honey. Yeah, for your reference guys, it's really nice how this looks. Okay, in ஒரு shade the balance இருக்கு. That is the darkest shade of the இது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இது இருக்குல்ல, இது அப்படியே விட்டுறேன். இங்கே மட்டும் நான் மாற்ற போகிறேன் பிகாஸ் திஸ் இஸ் டார்க்கரில். ஆனால் இது அப்படியே மேட்ச் ஆகும் நான் நினைக்கிறேன். I'm just going to remove this. ஸோ பேஸ் இந்த சைட் க்ளீன் பண்ணிட்டேன். இங்கே வந்து burnished honey இருக்குது. ஸோ I don't want to remove that, so that நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுக்காக இங்கே burnished honey இருக்குது. இங்கே வந்து அந்த புது ஷேட் யூஸ் பண்ணலாம். தட் இஸ் bronze mahogany. ஸோ this is bronze mahogany. நல்ல ஒரு darker shade. So I'm just going to take some new brush. Ooh, so dark. Coffee மாதிரி இருக்கு. Coffee shadeல இருக்கு. Coffee. Ooh. Whoa, nice. Nice pigmented. I know, I'm just
நான் லைட்டாக தான் guys அப்ளை பண்ணுறேன். என் ஸ்கின் டோனுக்கு இது நல்லாவே தெரியுது, அதுக்காக சொல்கிறேன். ஓகே, ஸோ பார்த்து பயந்துடாதீங்க. இட்ஸ் ரியலி நைஸ். நல்லா ஹெவி ஹேண்டடாக அப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட் பிளெண்டிங் இட் அவுட். ஓகே, ooh nice blended. blend ஆயிடுச்சு பாருங்க. blend ஆயுமே என் ஸ்கின்ல தெரியுது guys. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஷேடோ மாதிரி இருக்கீங்க. நல்லா இருக்குல்ல? ஸோ இங்கே வந்து burnished honey and this is bronzed mahogany. Okay, so இது ரெண்டு shades. So these are different guys. Bronze mahogany, darker shade in her collection, and this is burnished honey. Yeah, so these are the blushes guys from her collection la. So உங்களுக்கு வந்து எந்த ஷேட் வந்து ஆப்டா இருக்கும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்றீங்களோ அதை வாங்கிக்கலாம். you can refer me as well. so darker shadesக்குலாம் வந்து பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு நீங்க வந்து டிஃபர் பண்ணிட்டு you can buy them accordingly. okay, so awesome formula. so ஒரே ஒரு ஷேட், அதாவது டெசர்ட் க்ளோக்கு மட்டும்தான் கோல்ட் பேர்ல்ஸ் இருந்துச்சு, மற்றபடி மற்றதுக்கெல்லாம் இல்லை. ஸோ அதனால மற்றதெல்லாம் வந்து செமி மேட்டாக தான் இருக்குது. ஒன்றுத்துக்கு மட்டும் லைட்டாக கோல்ட் பேர்ல்ஸ் இருந்துச்சு, அதுவும் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக எனக்கு இருந்த மாதிரி இல்லை. ஓகேவா? ஸோ அதனால அதில் ஒரு ப்ராப்ளம் இல்லை எனக்கு. இட் இஸ் ரியலி ஹவு இட்ஸ் பிளெண்ட். நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்கூடா நான் இதை வந்து பிளெண்ட் பண்ண லைக் எவ்வளோ நிறையா ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறம் பிக்கர் ப்ரஷ்ஷை வச்சு பிளெண்ட் பண்ணோன்னே எவ்ரி திங் கோன் அவே. ஸோ அதனால் வந்து எவ்ரி திங் கோன் அவேன்னா இட்ஸ் பிளெண்டட் சீம்லெஸ்லி, அந்த மாதிரி சொல்கிறேன். அவ்வளோ அழகாக பிளெண்ட் ஆச்சு. நீங்கள் நிறைய அப்ளை பண்ணாலும் நீங்கள் இன்னும் நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா இட் வில் கோ அவே டு கரெக்ட் ஃபார்முலாவுக்கு வந்து கரெக்டான ஒரு ஆப்டான ஒரு டெக்ஸ்சருக்கு உங்களுக்கு ஷேட்க்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. it is really nice how this looks. I'm loving the shade. I think எனக்கிட்ட bronze collectionல வந்து singlesல வந்து I have Rimmel இருக்கு. அதுக்கப்புறம் bronzes வந்து என்கிட்ட this is my first ever bronzer. and then yeah, this is it guys. so இதான் bronze collection from Pat McGrath. ஸோ நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இதில் என்ன ஷேட் இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் நோ தட் யூ காய்ஸ் ஃபவுண்ட் அவுட் யுவர் ரைட் ஷேட் ஆஃப் திஸ் ப்ரான்சர். ஸோ அது எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த வீடியோவே நான் பண்ணுறேன், உங்களுக்காக தான் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த சேனலுக்கு வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். உங்களெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Bye.